வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது அவியல். இதுக்கு தேவையான பொருட்கள் சேனைக்கிழங்கு, வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய், கேரட், மாங்காய், கருவேப்பிலை, முருங்கைக்காய், தேங்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வாழைக்காய். உங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடச்சிதுன்னா வெள்ளரிக்காவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மாங்காய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மித்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு 75 to 100 கிராம்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ரொம்ப தின் ஸ்லைஸாக நம்மளோட ஃபிங்கர் சைஸ்க்கு லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொத்தவரங்காய், சேனை ரெண்டையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சேனையில் ஊறுற தன்மை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா, இது வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ். இதை நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்க போகிறோம். மாங்காய் தவிர்த்து நான் இப்போ மீதி எல்லா வெஜிடபிள்ஸையுமே இது கூட போடுறேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நான் எக்ஸாக்டாக 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ரொம்ப தின்னாக கேரட் கட் பண்ணியிருப்போம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு சேர்த்து வேக வச்சுக்க போகிறோம். புடலங்காய், அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய், இது ரெண்டுமே வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட போகிறோம். இந்த டைமில் மசாலாக்காக ஒரு ஜாரில் 5 to 6 பச்சை மிளகாய், இன்கேஸ் காரம் பொறுத்து நீங்கள் இதை கூட்டியோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள். இது மூணையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தேங்காயில் 3/4 அளவு நான் துருவி எடுத்திருக்கேன். அதை இந்த மசாலா கூட சேர்த்து ஒரே ஒரு சுற்று விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும், பட் இன்னுமே கீழெல்லாம் நல்லா தண்ணி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். மாங்காய் புளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மாங்காய் பிடிக்காதவங்க தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து அந்த மசாலா நல்ல காய் கூட சேர்கிற அளவுக்கு இதை நமக்கு கிண்டி கொடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி நீங்கள் கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட இதில் இருக்க காரம் எல்லாமே வெஜிடபிள்ஸில் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரு 4 டீஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கிண்டி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் மூடி போட்டு அப்படியே விடுங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா அவியலுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இது நல்ல டேஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்கறிலாம் குழஞ்சி குவான்டிட்டிலாம் கம்மியாகி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம அவியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். நாகர்கோவில் அண்ட் கன்னியாகுமரி சைடில் வெட்டிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லன்ச் மெனுவில் இது இல்லாமவே இருக்காது. ரொம்பவுமே யம்மியான ஒரு டிஷ்ஷு. இது நீங்கள் ரைஸ் கூட சாம்பாரோ பருப்போ இல்லை ஈவன் ரசம், தயிர், இது எதுவாக இருந்தாலும் இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளி மிளகாய் பச்சடி, அவியல், அப்பளம், ரைஸ் வித் பருப்பு. இன்றைக்கி அவியல் நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.